இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளே வீட்ல எப்படி பைக்கோட இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எல்லா பைக்லயுமே பைக்கோட இன்ஜின் ஆயில ட்ரைன் பண்றதுக்கு இன்ஜினோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைன் போல்ட் குடுத்துருப்பாங்க. அது ஒரு இன்ஜினுக்கும் வந்து ட்ரைன் போல்ட்டோட ஹெட் சைஸ் வந்து மாறும். உங்க வண்டிக்கு என்னவோ அதுக்கான கரெக்ட்டான டூல் வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆயில ட்ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆயில் ட்ரைன் பண்ண போறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க ஆயில ட்ரைன் பண்ணக்கூடாது. ஒரு 20 டூ 30 செகண்ட்ஸ் இன்ஜின ரைஸ் பண்ணி ஐட்லிங்ல விட்டு, அதுக்கப்புறமா ஆயில் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஆயில ட்ரைன் பண்ணணும். இந்த மாரி ட்ரைன் பண்றதுனால என்ன யூஸ் அப்டின்னா, ஆக்சுவலா இப்படிதான் நம்ம இன்ஜின் ஆயில வந்து ட்ரைன் பண்ற ப்ரொசீஜரு. ஏன்னா நீங்க இன்ஜின ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐட்லிங்ல விட்டு ஆஃப் பண்ணும்போது, இன்ஜின் ஃபுல்லா ஆயில் சர்க்குலேஷன் போயிட்டு, அதில இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும். கலெக்ட் பண்ணிட்டு வந்த உடனே நீங்க ட்ரைன் பண்ணும்போது, அந்த டஸ்ட்லாம் வந்து அந்த ஆயில்லயே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. எப்போதுமே ஆயில் ட்ரைன் பண்றதுக்கு வந்து கரெக்ட்டான டூல் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து ராங்கான டூல் யூஸ் பண்ணி, அந்த ட்ரைன் போல்ட்டோட ஹெட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்டின்னா, கழட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். பெரும்பாலும் நீங்க வந்து டீ ஸ்பேனர் போட்டு கழட்டுங்க. இந்த மாரி அ எல் ராட் போட்டு கழட்டுறீங்க அப்டின்னா, நம்ம தேவையான டார்க் குடுக்க முடியாது. நீங்க புதுசா கழட்டுறீங்க அப்டின்னா, அதுவே ஸ்லிப் ஆகி அந்த ஹெட்ட டேமேஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு அடிபடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்ஜின் ரொம்ப நேரம் ரன் பண்ணிட்டு வந்து, அதுக்கப்புறமா நீங்க ஆயில் ட்ரைன் பண்றீங்க அப்டின்னா, ட்ரைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைன் பண்ணுங்க. ஆயில் சூடா இருக்கும். அது வந்து கைய சுடுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால ட்ரைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே ட்ரைன் பண்ணுங்க. அந்த ட்ரைன் ப்ளக்ல பார்த்தீங்கன்னா, எண்ட்ல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு மேக்னெட் இருக்கும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அதில வந்து எவ்வளோ மெட்டல் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேக்னெட் இருக்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மேக்னெட் இல்ல அப்படின்னா, உங்க இன்ஜின்ல வியர் ஆகி கலெக்ட் ஆகக்கூடிய அந்த டஸ்ட்லாம் இருக்கியா, அது வந்து ஆயில்லயே மிக்ஸ்அப் ஆகிருக்கும். அது வந்து அந்த மேக்னெட் தான் வந்து கலெக்ட் பண்ணும். சப்போஸ் அது இல்ல அப்படின்னா, அந்த டஸ்ட் வந்து நம்ம பிஸ்டனுக்கும், சிலிண்டருக்கும் இடையில போயிட்டு டெபாசிட் ஆகி, சின்ன சின்ன மைனர் கிராச்சஸ் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மைனர் கிராச்சஸ் ஃபியூச்சர்ல இன்ஜின டேமேஜ் பண்றதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஆயில் ட்ரைன் பண்ணும்போது, நீங்க வந்து ஆயில் ட்ரைன் பண்ணிட்டு, அ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆயில் ட்ரைன் ஆன உடனே வந்து நீங்க ப்ளக்க போட்டுட்டு, திரும்ப ஆயில் டாப் அப் பண்ணாதீங்க. ஆயில் ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா, பைக்க வந்து லைட்டா சாய்ச்சு பாருங்க. உள்ள வந்து ஒரு 10 எம்எல் கிட்ட ஆயில் வந்து எக்ஸஸா இருக்கும். அத ஃபுல்லா ட்ரைன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஃபுல்லா ட்ரைன் பண்ணல அப்படின்னா, அதில ஒரு 10 எம்எம் ஆயில் எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படின்னா, அது ஒரு 4 சர்வீஸ், 5 சர்வீஸ் ஆனோனே, அந்த 10 எம்எம்ங்கிறது வந்து 20 எம்எல், 30 எம்எல் அப்படி லைட்டா இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. எக்ஸஸான ஆயில் நம்ப இன்ஜின்ல அன்வான்டட் பிரஷர கிரியேட் பண்ணி, இன்சைடு இருக்க சீல், ஓரிங்ஸ்லாம் டேமேஜ் பண்றதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபுல்லா ஆயில் ட்ரைன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் ப்ளக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அலுமினியம் இல்லன்னா காப்பர்ல வாஷர் போட்டிருப்பாங்க. அந்த வாஷர் வந்து குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா வாஷர சேஞ்ச் பண்ணிடுங்க. அதில வந்து நீங்க எம்எஸ்ல வாஷர் போட்டீங்க அப்படின்னா, அது கம்ப்ரஸ் ஆகி ஆயில் லீக் வந்து அரெஸ்ட் பண்ணாது. அதில வந்து கண்டிப்பா காப்பர் இல்ல அலுமினியத்தில தான் வாஷர் போடணும். அந்த வாஷர் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா வேற வாஷர் மாத்திருங்க. அந்த வாஷர் நல்லா இல்ல அப்படின்னா, நம்ம ஆயில் லீக் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து நெறையவே இருக்கு. அதே சமயம் அந்த ட்ரைன் போல்ட் இருக்கு இல்லையா? அதோட ஹெட் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் லைட்டா மழுங்கி இருந்தது அப்படின்னா, அந்த ட்ரைன் போல்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணும்போது சப்போஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா, அத கழட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். வண்டியில பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அடியில நெறையா சேறு, மண்ணெல்லாம் இருக்கு. அ அந்த மாரி இருந்ததுன்னா, வந்து நல்லா அந்த ட்ரைன் போல்ட் உட்கார்ற இடத்த போயிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போடுங்க. சப்போஸ் அந்த வாஷருக்கும், பாடிக்கும் இடையில மண் இருந்தது, ஃபுல்லா டைட் ஆகல அப்படின்னா, ஆயில் லீக் ஆயிட்டே இருக்கும். அது பின்னாடி வந்து திரும்பவும் நம்ம ஆயில ட்ரைன் பண்ணிட்டு, திரும்ப டாப் அப் பண்ற மாரி 2 வேலையாயிடும். அதனால நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவு நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, பைக் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்றது வந்து பெட்டர். பைக்ல சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஆயில் சேஞ்ச் பண்றது மட்டும் இல்ல. இன்னும் ஒரு சில காம்போனன்ட் ஏர் ஃபில்டரு, ஆயில் ஃபில்டரு, ஸ்பார்க் பிளக்கு, பீரியாடிக்கா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணணும். அதுவும் தான் வந்து இந்த மெயின்டனன்ஸ்ல வரும். இப்ப இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணா தான் பைக்கோட கண்டிஷன் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். ஸோ இந்த வீடியோல வந்து ஆயில் சேஞ்ச் பண்றது மட்டும் தான் பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்ராலோட அல்ட்ரா அப்படிங்கிற பவர் ஒன்ங்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து ஷெல்லோட ஃபியூல் சேவ் வந்து சேஞ்ச் பண்றேன். அந்த கேஸ்ட்ராலோட பவர் ஒன் ஆயில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இதோட ஒரு 45,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஒரு 15 தடவை கிட்ட பைக் சர்வீஸ் பண்ணியிருப்பேன். அதில ஃபர்ஸ்ட்டு 3 டைம் பார்த்தீங்கன்னா, பஜாஜோட ஜென்யூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கம்பெனிலேயே பண்ணேன். ஸோ வாரண்டி கிளைம் ஆகுறதுக்கு கம்பெனில சர்வீஸ் மேண்டிட்டரி அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா அந்த நான் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆயில ட்ரைன் பண்ணும்போது, ஆயில்ல பெருசா சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல. ஸோ அதனால இந்த கேஸ்ட்ராலோட பவர் ஒன் அப்படிங்கிற இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ்ல ரன் பண்ணியிருப்பேன். ஆயில் கண்டிஷன் வந்து நல்லா தான் இருக்கு. ஆயில்லலாம் எந்த குறையுமே இல்ல. ஆனா ஏன் இப்ப ஷெல் மாறுறேன் அப்படின்னா, என் பைக் வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் கிட்ட மேல ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ்ட்ராலோட பவர் ஒன் அப்படிங்கிறது வந்து செமி சிந்தெடிக் ஆயில். ஆ இன்ஜினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் புரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து இந்த ஷெல்லோட ஃபியூல் சேவ் அப்படிங்கிற ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்லோட ஃபியூல் சேல் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி சிந்தெடிக் ஆயில். ஆ சிந்தெடிக்னா என்ன? அ ஃபுல்லி சிந்தெடிக் ஆயில்னா என்ன? மினரல் ஆயில்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழ கமெண்ட் போடுங்க. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஃபியூல் சேவோட ஆயில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண கேஸ்ட்ராலே வந்து பெட்டரா தான் இருந்தது. ஆனா இதோட இது கேஸ்ட்ரால கம்பேர் பண்ணும்போது இந்த ஷெல்லோட ஃபியூல் சேவ் வந்து ஒரு ₹100 வந்து அதிகமா இருக்கு. அந்த ₹100க்கு ஒர்த்தா? இல்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். யூஸ் பண்ணிட்டு வேணா நான் ரிவ்யூ சொல்றேன். இந்த ட்ரைன் பிளக்க பெர்ஃபெக்ட்டா போட்டதுக்கப்புறமா டைட்ட இன்ஷூர் பண்ணிட்டு, நீங்க ஆயில் டாப் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷெல் அப்படின்னாலே ஓரளவு பிரீமியமா தான் இருக்கும். அ அ இதுலயும் ஒரு ஸ்பீக் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஒர்த்தா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்க இதில நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆயில்ல வந்து செமி சிந்தெடிக்லேருந்து சிந்தெடிக் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆயிலோட கிரேட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆயிலோட என்னோட மேனுஃபேக்சரர் பிரிஃபரன்ஸ் கிரேட் பார்த்தீங்கன்னா, 10W30. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேஸ்ட்ராலும் சரி, பஜாஜ் ஆயிலும் சரி, இந்த ஷெல்லோட சிந்தெடிக் ஆயிலுமே சரி, இது ஃபுல்லாவுமே வந்து 10W30 தான் என் ஆயிலோட கிரேடு. நீங்க ஆயிலோட டைப்ப பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணலாமே தவிர, ஆயிலோட கிரேட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்க மேனுஃபேக்சரர் வந்து என்ன பிரிஃபர் பண்ணியிருக்காங்களோ, அதே ஆயில் கிரேட் தான் யூஸ் பண்ணணும். எதனால சொல்றேன் அப்டின்னா, அதில வந்து அந்த 10W30 அப்படிங்கிறது, வின்டர்ல ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து எவ்வளோ இருக்கும்? ஆயிலோட விஸ்காசிட்டி எத்தன டிகிரில மெயின்டெயின் ஆகும்? அப்படிங்கிறது தான் அந்த 10 வந்து மென்ஷன் பண்ணும். அ அதில வந்து அந்த 30ங்கிறது பைக்கோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ல ஆயிலோட விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்கும்? அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது அந்த 30. அது உங்க இன்ஜினோட டிசைனுக்கு ஏத்த மாரி இத பிரிஃபர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து 10W30 யூஸ் பண்ற இடத்துல 10W50யோ இல்ல 20W50யோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆயிலோட விஸ்காசிட்டில சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்ஜின்குள்ள வந்து ஆயில சர்க்குலேட் பண்றதுக்கு ஒரு பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பம்போட லோட் அதிகமாயி அந்த பம்ப் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த பம்பு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, இன்ஜின்குள்ள ஆயில் சர்க்குலேஷன் ஆகாம, இன்ஜினே ஃபெயில் ஆகுறதுக்கும் சான்சஸ் வந்து நெறையாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க கிரேடு அதிகமான ஆயில் யூஸ் பண்றதுனால, இன்ஜினோட எல்லா ஏரியாவுக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி,
லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பரா நடக்காம இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து நெறைய இருக்கு. அதனால மேனுஃபேக்சரர் வந்து என்ன ஆயில் ப்ரிஃபர் பண்றாங்களோ, என்ன கிரேட் ஆயில் ப்ரிஃபர் பண்றாங்களோ, அதுவே யூஸ் பண்ணுங்க. அ ஆயிலோட டைப் வேணா வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. மினரல் ஆயில்னா பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிந்தெடிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். செமி சிந்தெடிக்ங்கிறது மினரலுக்கும், சிந்தெடிக்கும் மி மிடில் பட்ஜெட்ல இருக்கும். ஸோ அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி முடிவு பண்ணிக்கோங்க. ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த கேப்லாம் போட்டதுக்கப்புறமா எடுத்த உடனே பைக்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயில ஃபுல்லா ஒன் டைம் ட்ரைன் பண்ணியிருப்போம். அதனால ஜஸ்ட்டு கீ ஆன் பண்ணாம ஒரு 2 கிக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீ ஆன் பண்ணிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோனே ரைஸ் பண்ணாதீங்க. ஆயில் சர்க்யூட் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஐட்லிங்ல போகும். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஐட்லிங் ஆனதுக்கப்புறமா பைக் வந்து நார்மலா யூஸ் பண்ணலாம். மேலும் இது மாரி வீடியோஸ் வந்து பைக் ரிலேட்டடான டெக்னிக்கல்